அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 118 நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை மீனராசியில் உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து வீடு கொடுத்தவர் ரிஷபராசியில் பரிவர்த்தன யோகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். மாசி மாதம் 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே வக்கர உதயமாகிறார். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். சுக்கிர பகவான் மலைக்கு அதிபதி. நீர் ராசியில் அடுத்த 4 மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது கனமழை பொழியும். கோடை காலத்தில் மழை பொழியும் போது மக்களுக்கு புதிய நோய் நொடி தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடிய நிலை ஏற்படும். சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசிக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். மேச ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்க போகும்போது அந்த வரனை பார்த்து அலட்சியமாக நீங்கள் இது வேணாம் அது வேணாம், உயரமாக இருக்குது கொட்டையாக இருக்குது அழகாக இல்லை கருப்பாக இருக்குது, இப்படி அலட்சியப்படுத்தினீங்கன்னா திருமணம் தாமதப்படும். உங்கள் வாழ்க்கை துணையை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஜாதகம் சரியாக செட் ஆச்சுன்னா கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். 2 7ஆம் வீட்டின் அதிபதி 12ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அங்கே ராகு கூட்டணி. இன்னொரு 3 மாத காலம் ராகு கேது பெயர்ச்சிக்கு இருக்கிறது. அயன சயன போக விரிய மோட்சஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது நல்ல தூக்கம் இல்லை, ஒரே அலைச்சல், ஏகப்பட்ட விரயங்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். தனஸ்தானாதிபதி 12ஆவது வீட்டில் அமரும்போது பணம் வரும். செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம். அது சுப செலவுக்காக பணம் கூடுதலாக செலவாகும். குடும்பஸ்தானாதிபதி 12ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும். வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்குள் திருமணம் நடக்கும். ராகுவோடு சுக்கிரன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெண்களிடம் கவனமாக இருக்கணும். இந்த கால நேரத்தில் கெட்ட வழியில் தவறான வழியில் பணத்தை இழக்கும் சூழ்நிலையும் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. பெண்களால் பண விரயமும் ஏற்படும். சுக்கிரன் 12ஆவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்களிடம் அசிங்க அவமானம் கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு பிரம்மாண்டமாக பேராசையை கொடுத்து இந்த சுக்கிரனையும் சரி உங்களையும் சரி கொண்டு போய் மாட்ட விட்டுருவார். எதிர்பாலினவர்களிடம் மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பண விஷயங்களில். குடும்பஸ்தானாதிபதி 12ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் நன்றாக வரும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் போகச் சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் மூலம் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு.
பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ஏன்னா 7க்குடையவர் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பிரிந்த நட்பு உறவு இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரும். செல்போனு, கம்ப்யூட்டர், மீடியா, தொலை தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் பெறலாம். கடல் கடந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 12வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர், மியூசிக்கு, கேமரா, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அதற்கு வாய்ப்புகள் மேச ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது வரன் செட் ஆச்சுன்னா திருமணம் செஞ்சுக்கிங்க. ஒரு இடத்துக்கு பல இடம் இது வேணாம் அது வேணான்னு அலைஞ்சிங்கன்னா இந்த நல்ல நேரம் போயிடும். ஏன்னா 2வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். 2வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது குரு பலன் உங்களுக்கு உண்டு. அப்போ கண்டிப்பாக திருமணம் நடக்கும். பண பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். மேச ராசி அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சர்வீஸ் பணியில் இருப்பவர்கள், காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான பலனை கொடுக்கும். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது வீடு கட்டலாம், புதிய நிலம் சொத்து வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. செலவு அப்படின்னாலே தேவையான செலவு தான். விரைய செலவுகள் பெரும்பாலும் மேச ராசி என்பளுக்கு குறையும். ஏன்னா தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் செல்லும்போது சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். அல்லது ஒரு சொத்தை மாற்றிட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் விவசாயக்காரகன். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் இந்த காலகட்டம் பார்க்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும். பூ விவசாயிகள் அதிக லாபம் பார்க்கலாம். செவ்வாய், குரு, ராகு, சுக்கிரன் 4 கிரக பார்வை மேசராசிக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் விழுகிறது. சர்வீஸ் பணி நன்றாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பரமண்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4 கிரகங்கள் 6வது வீட்டை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, உடலில் உள் உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். நோய்த்தன்மை மீறுவதற்கான அமைப்பு உண்டு. ஏன்னா கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே கேது வரும்போது பகையாளி, எதிரிகள் தொல்லை மட்டும்தான் இருக்காது. சில பேருக்கு இரத்தம் சார்ந்த நோயை ஏற்படுத்தி விடும். பல்வலி, கை கால் மூட்டு, முதுகு வலி, இந்த மாதிரிலாம் கேது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாசி 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை சுக்கிரன் வக்கரகதியில் செல்கிறார். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் வழி உதவிகள், ஆதாயம் உண்டு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கும்போது நன்மைகள் உண்டு. பங்குனி மாதம் 7 முதல் 17 வரை சுக்கிரன் அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகளை பார்த்து கொள்ள வேண்டும். 12வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பகல் டியூட்டியை விட்டுட்டு இரவு டியூட்டி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிக நேரம் இரவில் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மேச ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மேச ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று
ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள். ஸ்ரீ ரங்கா 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 என்று ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள். மேச ராசி என்பளுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வேலையில் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். குடும்பத்தில் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை ஸ்ரீ ரங்கநாதர் ஏற்படுத்தி தருவார். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.